அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, இன்று நாம் ஒரு புதிய இஸ்லாமிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த இஸ்லாமிய கேலண்டரில் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தில் நம்ம இருக்கோம். ஆங்கில புத்தாண்டு வரும்போது நாம் காட்டுற ஆர்வத்தை விட இந்த இஸ்லாமிய புத்தாண்டு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த மாதம் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு மாதம் இல்லை. அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்ட 4 மாதங்களில் இந்த முஹர்ரம் மாதமும் ஒன்று. இந்த வீடியோவில் முஹர்ரம் மாதத்தோட மகத்துவங்களை மற்றும் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை ஷஹ்ருல், அதாவது அல்லாவின் மாதம் அப்படின்னு சிறப்பித்து கூறியிருக்கிறாங்க. வருடத்தில் 12 மாதங்களும் அல்லாவுக்கு உரியது தான். ஆனாலும் ஒரு மாதத்தை அல்லாஹ் தன்னுடைய மாதம் அப்படின்னு சிறப்பித்து கூறினான். ஏன்னா அந்த கண்ணியமும் தகுதியும் எவ்வளவு பெரியதாக இருக்கும் அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். இந்த மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய நன்மைகளும் எப்படி அதிக நற்கூலி உண்டோ அதே போல் இந்த மாதத்தில் பாவங்கள் செய்கிறதையும் நம்ம முற்றிலுமாக என்ன செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டும். அப்புறம் இந்த மாதத்தோட ஆக சிறந்த நாள் அப்படிங்கிறது எது தெரியுமா? ஏதாவது கெஸ்? அதுதான் முஹர்ரம் மாதத்தோட 10வது நாளான ஆஷுராவுடைய தினம். இந்த நாளுக்கு நம்ம மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்குது. அது என்னென்னா, கொடுங்கோலன், அதாவது ஃபிர்அவுன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இஸ்ரேலோட சந்ததியினரையும் அல்லாஹ் காப்பாற்றிய நாள் தான் அந்த ஆசுராவுடைய நாள். செங்கடலை பிளந்து மூசா நபியையும் அவங்க தோழர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பாக வழிநடத்தினான். அந்த கடலில் ஃபிர்அவுனையும் அவனது படையையும் மூழ்கடித்தான். இந்த மகத்தான வெற்றிக்காக நன்றி செலுத்துகிற விதமாக தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த நாளில் நோன்பு நோத்தாங்க. யூதருடைய இந்த நாளை கண்ணியப்படுத்தி நோன்பு நோக்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தபோது கண்டாங்க. அப்போது மூசா நபிக்கு நன்றி செலுத்த யூதர்களை விட நாமே அதிக உரிமை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஷுராவுடைய நோன்பை நோக்குமாறு நமக்கும் என்ன செஞ்சாங்க, கட்டளையிட்டாங்க. இந்த ஆஷுராவுடைய நோன்பிற்கு என்ன பலன் தெரியுமா? நான் சொல்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஆஷுரா நோன்பை பற்றி கேட்கப்பட்ட போது அந்த ஒரு நோன்பு கடந்த ஓராண்டின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என நான் அல்லாவை நம்புகிறேன் என்று கூறினார்கள். இதோட ஆதாரம் முஸ்லீம்ங்கிற நபிமொழி தொகுப்பில் இருக்குது. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. ஒரே ஒரு நாள் நம்ம நோன்பு வைக்கிறோம். நம்முடைய ஓராண்டு கால சிறிய பாவங்கள் எல்லாமே என்ன செய்யுது, மன்னிக்கப்படுது. அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளன் பார்த்தீங்களா? அதே நேரத்தில் யூதர்களுக்கும் மாறு செய்ததற்காக முஹர்ரம் 10ஆம் நாளுடன் சேர்த்து 9வது நாளும் தாசுஹா அல்லது 11வது நாளும் சேர்த்து நோன்புகளாக நோக்க வேண்டும் அப்படின்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, வழிகாட்டியிருக்காங்க. எனவே நம்ம முஹர்ரம் 9, 10 அப்படி முடியலையா 10, 11 ஆகிய நாட்களில் நம்ம என்ன செய்யலாம், நியத்து செஞ்சு நோன்பை நோற்றுக்கலாம். அப்புறம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த புனிதமான முஹர்ரம் மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கிய அமல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்த்துடலாம். முடிஞ்ச வர அதிக உபரியான நோன்புகளை பிடிங்க. ரமலானுக்கு பிறகு நோன்பு நோட்க மிக சிறந்த மாதம் அப்படின்னா அது முஹர்ரம் மாதம்தான். ஆஷுராவுடைய நோன்பை தவறாமல் பிடிச்சிருங்க. தவறாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அப்புறம் பாவங்களிலிருந்து விலகி அதிகப்படியான இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுங்க. ஒரு புதிய இஸ்லாமிய ஆண்டு தொடங்கியிருக்கு. இந்த வேளையில்
கடந்த ஆண்டு நம்ம செஞ்ச தவறுகளுக்கு எல்லாமே அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இந்த புதிய ஆண்டை நல்ல அமல்களோட தூய்மையான எண்ணத்தோடு தொடங்குவோம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இந்த ஆண்டை பரக்கத்து நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து நன்மைகளை அள்ளுங்கள். நமது தாவா மீடியா அதாவது ஜேமா மீடியா சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஜஸாக்கல்லா ஹையர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.